ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். பாவம் செய்தேனே, நிலையான வாழ்வளிக்கும் நீதிமானே இறைவா, பாவ சிலுவையிலே அறைந்திட தீர்ப்பானீ, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பழிகளை சுமத்தினரே, பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்ந்தனரே, அங்கு சுமத்தி இகழ்ந்தனரே. முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவனிடத்தில் நீங்கள் கண்ட குற்றம் என்ன? இவன் குற்றவாளியாய் இராதிருந்தால் நாங்கள் இவனை கையெழுத்திருக்க மாட்டோம். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருந்திருக்கிறான். இவன் யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். நீ யூதரின் அரசனா? நீர்தான் சொல்லுகிறீர். இவனிடத்தில் நான் சாவுக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் காணவில்லையே. எனவே இவனை கண்டித்து விடுதலை செய்கிறேன். நீர் இவனை விடுவித்தால் சீசருக்கு நண்பராயிருக்க முடியாது. என்ன இப்படி சொல்கிறார்கள்? உண்மையில் இந்த இயேசு ஒரு நிரபராதிதான். இவன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் எதுவும் நாட்டுக்கோ மக்களுக்கோ கேடு விளைவிப்பதில்லை. இது மதவாதிகளின் சதிதான். இது ஒரு புதுமையான வழக்கு. என் அதிகாரத்தை பயன்படுத்தி இவனை விடுவித்தால் இம்மக்களையும் யூத மத தலைவர்களையும் சமாளிக்க முடியாது. ரோமை பேரரசையும் திருப்திப்படுத்த முடியாது. ரோமை ஆளுநன் என்ற பதவி கை நழுவி போய்விடும். இல்லை, இதனை இழந்துவிட நான் தயாராக இல்லை. உங்கள் விருப்பப்படியே இவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். ஆனால் இவன் இரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவன். நான் என் கைகளை கழுவிக் கொள்கிறேன். சிந்திப்போம். நிலவு தோன்றியதால் நட்சத்திரங்கள் தங்கள் ஒளி மங்கிவிட்டதாக கொடிபிடித்து நிலவை குற்றம் சுமத்த முடியுமா? அதுபோலத்தான் இயேசுவின் வருகை குறித்து யூத சமூக மற்றும் சமய தலைவர்களின் கொக்கரிப்பு இருந்தது. விளைவு குற்றவாளி கூண்டில் இயேசு. தான்மை உணர்வு தலை தூக்குவதால் நம் இல்லங்களுக்குள்ளேயே குற்றவாளி கூண்டுகள் அமைத்து எத்தனை எத்தனை இரத்த உறவுகள் தீர்ப்பிடப்பட்டு
பழிதீர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள்? ஜெபிப்போம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் என தூய பவுலடியார் வழியாக அறிவுறுத்திய இயேசுவே, உம் சொற்களை உளம் பதித்து வாழ வரமருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். சிலுவையை அணைத்திட்ட இணையில்லா தெய்வம் நீயே, உம் தோளேறிட அழுமரம் தவம் செய்ததோ, ஓர பாவங்களை மன்னிக்கும் என் இறைவா, பார சுமையினிலே சிலுவையை சுமந்தாயே, சிலுவையை சுமந்தாயே. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ. கொடிய சிலுவையினை தோள்மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றனரே, அங்கு இழுத்து சென்றனரே. இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யூதரின் அரசே வாழி. தாவீதின் மகனே வாழி. நம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவன் மேல் சுமத்து. சிந்திப்போம். நத்தைக்கு தன் முதுகில் சுமக்கும் ஓடு சுமையாக இருக்க முடியாது. கங்காரு தன் வயிற்று பைக்குள் சுமக்கும் குட்டியை சுமையாக கருத முடியாது. குட்டி வளரும் வரை தாய்க்குரங்கு தன் குழந்தையை ஒரு கையால் பிடித்து மார்போடு அணைத்துக் கொண்டு குட்டியின் சுமையை பொருட்படுத்தாமல் மறு கையால் கிளையை பற்றி தாவி தாவி இறை தேட மரம் ஏறுவது நமக்கு பாடமாக வேண்டாமா? குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நாம் ஏற்கும் சுமைகள் சுகமானதே. ஜெபிப்போம். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று கூறி குடும்ப வாழ்விலும் சமூக பணியிலும் உம் பெயரால் சுமக்க கொடுக்கும் சிலுவைகளை இனிய சுமையாக கருதி சுமந்திட நல்ல மனம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். பசியாலுடல் வாடி தள்ளாடும் தெய்வம் நீயே, தரையில் வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, முள்முடி சூடிய அரசே
விடுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, முதல் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. சிலுவையின் பழுவாலே விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே, அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மெசியாவாம் மெசியா விழுந்து கிடக்கிறான் பார். வாயை மூடுங்கள். சிந்திப்போம். முதல் விழுதல் எல்லா நிலையில் உள்ளோருக்கும் யதார்த்தமானதே. நடைபயில அடியெடுத்து வைக்கும் குழந்தையின் சறுக்கல், விடலை பருவத்தில் ஆர்வ மிகுதியால் செய்யும் தவறுகளால் தடிக்கு விழுதல், இளமை துடிப்பில் செய்யும் பாவத்தால் இடறி விழுதல், பிறந்த வீட்டு செல்லம் புகுந்த வீட்டில் எடுபடாததால் நிகழும் தவறுகள், இவை யாவற்றையும் பாவங்களாக பார்த்து ஏளனிக்காமல் குறைகளாக பார்த்து குறை தீர்ந்து கரையேற வழி சொல்ல முன்வர வேண்டும். இத்தகையோர்க்கு தாய்மை உணர்வோடு ஏற்கும் அன்னையர்களும் தாங்கி பிடிக்கும் நல்ல நண்பர்களுமே தேவையே அன்றி தண்டித்து திருத்த முற்படும் ஆசான்கள் அல்ல. ஜெபிப்போம். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டீர் என்று கூறியவரே, உம்மைப் போல தாய்க்குரிய வாஞ்சையோடு பிறரை மன்னித்து ஏற்கும் மனம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அன்னை மடியினிலே அமுதான தெய்வம் நீயே, உன்னை ஈன்றிட மரித்தவம் செய்தாளோ, சோதனை வேளையில் கலங்கிய என் இறைவா, வேதனையில் வந்த அன்னையை சந்தித்தாயே, அன்னையை சந்தித்தாயே. இயேசு அன்னையை சந்திக்கிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அன்னையின் வேதனையும் எல்லாம் எனக்காகவோ. அன்னையின் கண்களிலே அழுகையின் நீர்த்துளிகள், உள்ளம் நொந்தாளே, இறை சித்தம் உணர்ந்தாளே, அன்று இறை சித்தம் உணர்ந்தாளே. நான்காம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. போங்கள், விலகுங்கள். போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். விலகுங்கள். சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னையில்லை. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னையில்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை. அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா. வல்ல கடவுளே, சிலுவையை தாமே தேர்ந்து கொண்ட என் அன்பு மகனுக்கு ஆறுதல் தர கொடுமையான மனம் கொண்ட இம்மனிதர்களிடமிருந்து ஒரு மனிதனை தாரும். சிந்திப்போம். தடுக்கி விழுந்த தன் குழந்தையின் அழுகையை அடக்க தாய் தரையை அடித்தல் குழந்தைக்கு ஆறுதல். தப்பு செய்த தன் பையனின் தவறை சுட்டிக்காட்டி 2 அடி கொடுத்து அவன் அழும்போது தன் பாசக்கரத்தால் அணைத்தல் வலிக்கு ஒத்தடம். மனைவியின் பேச்சை கேட்டு மகன் வயதான பெற்றோரை ஓரங்கட்டினாலும் மருமகள் மகனை உதாசீனப்படுத்தும் போது மகனுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு எசப்பேச்சு பேசும் தாயின் செயல் புண்பட்ட உள்ளத்துக்கு வலி நிவாரணி. தாயின் கனிந்த பார்வை இயேசுவுக்கு ஊரார் கொடுத்த கசையடி, வசைமொழி, அவமானம் அனைத்திற்கும் மாற்று மருந்தாகவும் அண்ட சராசரங்களை படைத்த போது இருந்த அத்துணை ஆற்றல்களும் மீண்டும் தன்னுள் வந்து புகுந்து கொண்ட விந்தையை உணர்கிறார் இயேசு. ஆம், அன்னையர்கள் கடவுளின் கருணையின் உருவங்கள் அல்லவா? ஜெபிப்போம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவரே, உம் கனிந்த பார்வையும் தாய்மை உணர்வையும் வெளிப்படுத்தி வாழ்க்கை பயணத்தில் தடுமாறும் எம் பிள்ளைகளை தேற்றி திடப்படுத்த அருள் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உன்னையே தியாகம்
வள்ளலை என் நிறைவா சிலுவையில் தள்ளாட சீமோன் உதவினானே சீமோன் உதவினானே. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவையில் தள்ளாடலும் எல்லாம் எனக்காகவோ. இயேசுவின் துன்பத்திலே இணைந்தான் சீமோனும் சிலுவை சுமந்ததனா சிந்தையில் நின்றாரே நம் சிந்தையில் நின்றாரே. ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தூக்க மாட்டாரு போல. ஏய், இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. சிந்திப்போம். துன்ப துயரங்களில் துயர் துடைக்க உதவி வேண்டும் மனிதர்களுக்கு அருகிலிருந்து உதவி செய்யவே இறைவன் தன் சாயலில் மனிதர்களை படைத்துள்ளான். மரங்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும் மனிதனின் தேவையில் மனம் கோணாமல் உதவி செய்யும் மாண்பினை உற்று நோக்குவோம். அயலாரின் துன்ப வேளையில் உதவிட நடமாடும் உயிருள்ள இயேசுக்களாக மீண்டும் உருமாறுவோம். ஜெபிப்போம். உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே என்று ஆதங்கப்படும் இறைவா, உம் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உம்மை போல தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பறிந்து துயர் துடைத்து உம்மை பிரதிபலிக்க வரம் தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.